100 குடம் பிடிக்கக்கூடிய தொட்டி இன்னைக்குன்னு பார்த்து 99 குடத்துலயே நிரம்பி போச்சு. மீதம் 1 குடம் இருக்குது. அதை எங்க ஊத்துனேன்னு அம்மா கிட்ட கேட்டு அதை மீதம் எங்க இருக்குதோ அங்க ஊத்தினோம். அம்மா வேலை செய்ய சொன்னே 100 கூட தண்ணி சொன்னே ஆஞ்ச சகல் பாத்தியா 100 கூட உத்தமி ஐயோ நானா தேவடியா அட பாவி அம்மா பச்சி என்னடா இது மேல வளம் பேட்ட பைபாஸ் ரோடு தான் படிக்குது. நீ உசாரு ஏய் ஆமா ஏய் ஏண்டா ஜோக்கரா அங்க ஒரு கதை சொல்லுங்க. நல்ல கதையா சொல்லுங்களா ஏண்டா நீ நாம அம்பேத்கர் பாட்டு சொன்னாங்களே உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்தாங்களாங்க. யாருயா உங்ககிட்ட? உங்ககிட்ட 500 ரூபாய். ஏய் வேண்டா 100 கூட தண்ணி பிடிச்சா சொன்னீங்க. தொட்டி நிரம்பிச்சுமா 100 குடம் பிடிக்கக்கூடிய தொட்டி எனக்குன்னு பார்த்து 99 குடமே நிறைஞ்சிருச்சுமா. ஐயோ எப்பயுமே 100 குடம் பிடிக்க அம்மா தொட்டி இன்னும் 1 குடம் சரிங்களா மீனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல உக்காரியா அம்மா 99 குடம் நிரம்பிடுச்சுமா. மீதம் 1 குடம் இருக்குது. அது எங்க ஊத்துறன்னு சொன்னீங்கன்னா ஊத்திட்டு அரண்மனையில இருக்கிற போய் மத்த வேலையை பாப்பமா. ஊத்த பாரு அப்படிதானே அவன் தலை ஊத்தா. சரிம்மா தண்ணி ஊத்தி காலையை அவன் தலைமையில ஊத்துல ஊட்டுறானு இந்த காலத்துல கூட அவனுக்கு வேர்த்து போட்டு அவன் மேல நான் தூங்கும் போது கழு தூக்கி போட்டுவேன். சாப்பாடு விஷம் கலப்பேன் சத்தமா கலப்பேன். இதுக்கப்புறம் இந்த சக்காலத்தை விட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம அரண்மனை பின்னாடி பால் எடுத்து கிணறு ஒண்டுக்குது. அந்த கிணத்துல இந்த சக்காலத்தை கறி விட்டா அவ அழைத்த பார்த்தா நான் இன்னுமா அடிக்கிறேன் மாரியும் இந்த ஊர் சக்காலத்துக்கு என்ன என் பல்லு அப்படியா என் கை தொட்டு நான் அவளை அடிச்சிருப்பேன். பத்மாவதி இங்க ஓடி பத்மாவதி செல்லம் பத்மாவதி ஓடி வாடி
இந்த பாட்டையா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல போறேன். என்னம்மா செய்தி? என்ன செய்தி தெரியுமா? உனக்கு வீட்டுல இருந்து இருந்து ரொம்ப போர் அடிச்சதுல்ல? அம்மா அடிச்சிட்டு இருக்கோம். இல்லம்மா அம்மா எப்படியாவது உங்க மேல நான் கோவப்பட்டிருக்கேனா? ஏன் தெரியுமா அம்மா அடிச்சேன்? நான் உங்க மேல கோவப்பட மாட்டேமா. சரி சரி ஏன் தெரியுமா அம்மா அடிச்சேன்? உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னை அடிச்சேன். நாளை ஒரு காலத்துல நீ தாலி கட்டின்னு போனீங்கன்னா எந்த சக்காலத்து பெத்து பண்ணி பெத்து வளர்த்து வேலை செஞ்சுட்டு நீ வேலை செய்யும்போது கேட்க முடியல. என்ன கேவலமா பேசுவாங்கல்ல, அதனால உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? நாம அரண்மனை பின்னாடி அழகான ஒரு மலர்வனம் இருக்கு. அரண்மனையில மலர்வனம் இருக்குதா? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பார்த்தது இல்லையா? உனக்கு அழகாக ஏய் சரி சரி ஏய் சரி சரி வாடி போலாம். சந்தோஷமா அடிப்பாடி போலாம் மாமா.